இந்தியாவில் இருந்து யூஎஸ் வாஷிங்டன் வரவங்க புதுசாக வரவங்க இருந்துச்சுன்னா டேலஸ் ஏர்போர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயே உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கும். பட் ஏன்னா ப்ராப்ளம் வெர்ஜீனியா சைடு நீங்கள் பிளான் பண்ணிடுறாங்க. ஆனால் வெர்ஜீனியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏரியா. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $1,500 உங்களுக்கு இங்கே ரூம் ரெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேரிலேண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணிடுங்க. ஸோ மேரிலேண்ட் பால்டிமோர் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியில் கிடைக்கும். 500-600 கிடைக்கும். பட் என்னென்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எப்படி அட்வான்ஸ் பே பண்ண வேண்டியதில்ல. அது மாதிரி இங்கே புக்கிங் சார்ஜஸ் கேட்பாங்க. அது ஆல்மோஸ்ட் நீங்கள் $500 நீங்கள் வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா $500 ப்ளஸ் $1,000 வந்து $1,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெபாசிட் ப்ளஸ் ரூம் ரெண்ட்டு. ஸோ இதில் நிறைய ஸ்கேம்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அதை பார்த்து பிளான் பண்ணுங்க. பட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு நீங்கள் வரும்போது இங்கே ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் பயங்கரம். ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரும்போதே லக்கேஜஸ் நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் பேசாமல் ஒரு காரை ஹையர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே நீங்கள் இருக்கிறதுல ஊபர் மட்டும்தான் கம்மி. பட் ஆனால் ஊபரே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு இன்னொரு ஏரியாவுக்கு 3 டைம் போகிறதுனா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு $100 காலி. ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்டு அப்படி நீங்கள் லக்கேஜஸ் ஜாஸ்தி இல்லை, ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரோ கார்டு நான் சொல்லியிருப்பாங்க. மெட்ரோ கார்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வீக்லி பாஸ். இப்போ யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வீக்லி பாஸ். அப்புறம் மந்த்லி பாஸ்னு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே. பட் ஆனால் இது வந்து மெட்ரோ கார்டு வந்து டெய்லி 3 டே வேஜஸ் ஃபார் 1 வீக் அந்த மாதிரி வருது. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மெட்ரோ பஸ் எல்லாமே ஃப்ரீ. பட் ஆனால் இங்கே எப்படி கவர்மெண்ட் இந்த பஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணாங்க சத்தியமாக போடல. ஏன்னா அதிகபட்சமே பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ணுறது எனக்கு நாங்கள் வீடியோ போடாமல் போட்டாச்சு. 2 பேர் 3 பேர் தான். அதிகபட்சம் ஒரு 5 பேர் தான் போகிறாங்க. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டே நைட்டு இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி. 9 o'clock தான் இங்கே இருட்டாகுது. அண்ட் ஏர்லி மார்னிங் ஆல்மோஸ்ட் 6 o'clockலாம் 5:30 வந்துட்டு வெயில். ஓகே, ஆல் தி பெஸ்ட் போகிறவங்க. ஓகே, இஸ்தான்புல் போகிறேன். இஸ்தான்புல் போயிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ போகிறேன் முடிஞ்சா.